குன்றத்தூரில் கடந்த 2018ஆம் ஆண்டு தமிழ்நாட்டையே உலுக்கிய சம்பவத்தில் காஞ்சிபுரம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. பெற்ற குழந்தைகளையே விஷம் கொடுத்து கொன்றதற்காக அபிராமி என்ற பெண்ணுக்கு குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்த நிலையில் தண்டனைக்கான தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வழங்கப்பட இருக்கிறது. தண்டனை விவரங்களை சற்று நேரத்தில் நீதிமன்றம் வெளியிட இருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கொலைக்கு உடந்தையாக இருந்த கள்ளக்காதலன் மீனாட்சி சுந்தரமும் குற்றவாளி என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குன்றத்தூரில் பெற்ற குழந்தைகளை கொன்ற அபிராமி குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தண்டனை விவரங்களை இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட இருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றம். மீனாட்சி சுந்தரத்துடன் வாழ தடையாக இருந்த குழந்தைகளை பெற்ற தாயான அபிராமி கொலை செய்ததற்கான தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வழங்கப்பட இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் அந்த செய்தியாளர் மதியழகன். மேலும் விவரம். கடந்த 2022ஆம் ஆண்டு திருமணத்தை தாண்டிய உறவு காரணமாக தனது பிள்ளைகளுக்கு விஷம் கொடுத்து கொலை செய்த வழக்கில் அபிராமி என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த வழக்கினுடைய விசாரணை காஞ்சிபுரம் மகளிர் மன்றத்தில் நடைபெற்று இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளிப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் காலை 11:30 மணி வரை இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த அபிராமி ஆஜர்படுத்தாததால் நீதிபதி காட்டமாக காவல்துறைக்கு கேள்வி எழுப்பியிருந்தார். சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் மெத்தன போக்குடன் செயல்படுவதாகவும் நீதிபதி குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் அபிராமி ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது அவருக்கு எதிராக தீர்ப்பானது வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த வழக்கில் அபிராமி தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி என்று நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தீர்ப்பினுடைய விவரம் என்பது இன்னும் சில நாட்களில் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் இந்த வழக்கில் அபிராமி குற்றவாளி என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதாவது தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி அபிராமி என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அவருக்கான அந்த தண்டனை விவரம் தொடர்பான அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. மதியழகன், தொடர்ந்து அபிராமியும் அவர் கள்ளக்காதலன் மீனாட்சி சுந்தரமும் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தண்டனை விவரம் கிடைக்கப்பட இருக்கிறது. எந்த மாதிரியான தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு, அது தொடர்பான விவரம்? இந்த வழக்கில் இருவரும் குற்றவாளி என்று தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தண்டனை விவரமும் இன்னும் சற்று நேரத்திலேயே அறிவிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்திருக்கிறார். எனவே இது ஒரு கொடூர கொலை சம்பவமாக தான் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி என்று நீதிபதி தெரிவித்திருப்பதன் காரணமாக குறைந்தபட்சம் ஆயுள் தண்டனை வரை கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அதற்கு மேலான தண்டனை விவரம் என்பது நீதிபதியினுடைய முடிவை பொறுத்தது. எனவே குறைந்தபட்சம் அளவிற்கு ஆயுள் தண்டனை வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இந்த தீர்ப்பினுடைய விவரம் என்பது முழுமையாக தெரிந்த பின்னர் தான் நாம் அது குறித்து கூற முடியும். எனவே தற்பொழுது வரை குறைந்தபட்சம் ஆயுள் தண்டனை வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உச்சபட்சமாக என்ன தண்டனை என்பது அது நீதிபதியினுடைய தனிப்பட்ட, அதாவது சட்டத்திற்கு உட்பட்டு தனிப்பட்ட ரீதியில் அவர் முடிவு செய்வார். எனவே இன்னும் சற்று நேரத்தில் தான் அதற்கான விடை என்பது நமக்கு தெரிய வரும்.